ஆதியே துணை எமப்படர் அடிபடு கூடாயுதக்கூர். யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் அருளிச் செய்தது. வாக்கியம் 2 பக்கம் 6 தொடர்ச்சி. இதை நாம் ஏன் பேசுகிறோம்? அது எம் கையில் உள்ள சரக்கு, எம்முடைய சொந்த வியாபார பேச்சு. நம் வியாபாரம் மிக லாபகரமான வியாபாரம், இரு உலக வியாபாரம். காலகாலமாக இந்நில உலகிற்கு பாரவான்களால் கொண்டு வரப்பட்ட வியாபாரம். இதையெல்லாம் யாராவது நின்று கவனிக்கிறதுண்டா? இல்லை. அந்த திருப்பாதம் இவர்களுக்கு தேவையில்லை போல் தோன்றுகிறது. திருப்பாதத்தை போலிருந்தால் போதுமென்றால், பணத்தை போலிருந்தால் போதுமென்றிருந்து விடலாமே. கற்பதற்கு முன் கற்றுவிட்டோம் என்று சொல்லி திரிபவர்களை கேட்க இதுவரை ஆள் வரவில்லை. இப்போது கல்விக்கு சொந்தக்காரர் வந்துவிட்டார்கள். ஆகவே இனி அந்த பருவராட்டு செல்லாது. இவர்கள் படித்த முதல் எழுத்தே, அதாவது ஊமை எழுத்தாகிய பிள்ளையார் சுழியே முட்டை எழுத்தாய் போச்சு. குழந்தைக்கு முதல் எழுத்து தெரியுமா? தெரியாது. அதற்கு அது சரி, அது போகட்டும். வயது வந்த உனக்கு அது என்னதென்று தெரியுமா? தெரியாது என்கிறாய். பிறகு நீ எதற்கு படித்தாய்? அறியோம் நற்றார்கள் குருவாழ்க குருவே துணை. இதனை ஆ படிப்பதற்கு முன்பே ஏன் படிக்க வேண்டும் என்று அந்த வாத்தியாரை கேட்டால் தெரியுமா? தெரியாது. ஆனால் இந்த ஊரல் மலை காட்டிற்குள் வந்திருக்கின்ற இந்த வாத்தியார் அதை உனக்கு கற்பிப்பார். சர்வத்திலும் நின்று ஆடும் குஞ்சித பாதத்தை ஏழ்நிலை கம்பமாய் மூன்றுலகத்திலும் ஊடுருவி நிற்கும் அந்த திரு பாதத்தை தான் நற்றால் என்கிறார்கள். சர்வத்திலும் நின்று ஆடும் குஞ்சித பாதத்தை ஏழ்நிலை கம்பமாய் மூன்றுலகத்திலும் ஊடுருவி நிற்கும் அந்த திரு பாதத்தை தான் நற்றால் என்கிறார்கள். இருளை சம்ஹாரம் செய்து ஜீவ கிரணயோதத்தை உன் உள்ளத்தில் ஏற்றி வைக்கின்ற ஒரு அகமிய குருவினுடைய மெய் குருவினுடைய துணை கொண்டு, அதாவது உதவி கொண்டே அல்லாமல் ஊமை எழுத்தாகி அந்த மெய்யறிவு நற்றாலை நீ காண முடியாது. அந்த திருப்பாதத்தை தரிசனையாக உன்மேல் ஏற்றி வைக்கின்ற குரு வாழ்க குருவே துணை என்று முதற்குறியாக அங்கு எழுதி வைக்கப்பெற்றிருக்கிறது. ஆதியிலே விட்டு வந்த அதைத்தான் இப்பொழுது நற்றால் என்று திருவள்ளுவ நாயனார் அவர்கள் சுட்டுகின்றார்கள். அது அந்த ஊமை எழுத்து உன்னுடைய ஜீவாதார ஆட்டமாக இருக்கிறது. உன் நஞ்சை இரண்டாக கிழித்து இதோ பார் என்று உன் இதயாசனத்திற்கு கூட்டி போய் காட்டினால்தான் அது உனக்கு தெரியும். அதை உனக்கு அறிவிக்கவே இந்த கலாசாலை வந்துள்ளது. ஆனால் மக்களோ அந்த நற்றால் தெரியவில்லையே என்ற எண்ணம் கூட இல்லாத தூரத்திற்கு போய்விட்டார்கள். அந்த நற்றாலை கற்பிக்கின்றவர்கள் தூலத்தில் இருக்கும்போது அவர்களை பெரியோர், ஆன்றோர், செம்மல், குருபிரான், ஞானி என்ற எத்திர நாமங்களோடு அழைத்தாலும் தேகம் மறைந்த பின் அவர்களைத்தான் தெய்வம் என்று உலகம் கொண்டாடுகிறது. இப்போது இந்த நாட்டில் போலிகள் வந்து நுழைந்து விட்டார்கள். கல்வி என்பது யாரிடமும் இல்லை. யமன் எல்லையிலும் வெற்றி தருகின்ற மாணிக்கமாக விளங்கும் அந்த ஆயுதம் இருக்கும் எல்லைக்கு சென்று அதை பெற முயற்சியும் இல்லை. அப்படிப்பட்ட உலகிற்கு அந்த மெய் ஆயுதத்தை தர நம் சாலை வந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட உலகிற்கு அந்த மெய் ஆயுதத்தை தர நம் சாலை வந்திருக்கிறது. கல்வி நிஜமாகவே உன் தலையில் தெய்வத்தை நாட்ட வந்தது. ஆனால் நீ அதை வைத்துக்கொண்டு உன் வயிற்றிற்கு ஜீவனம் பண்ணுபவனாக வந்து விட்டாய். அதை மாற்றுவதற்குத்தான் நமக்கு இவ்வளவு பாடு. நரனாக இருக்கிற ஒருவன் மனிதனாகி பிறகு தேவனாக வந்தவன் என்று நிரூபித்து அவனை அந்த மெய்நிலையில் குடியேற்றுவிக்க எழுந்ததுவே கல்வி. நரனாக இருக்கிற ஒருவன் மனிதனாகி பிறகு தேவனாக வந்தவன் என்று நிரூபித்து அவனை அந்த மெய்நிலையில் குடியேற்றுவிக்க எழுந்ததுவே கல்வி. எத்தனை கோடியாக உன் மெய்யறிவு வளர்ந்தாலும் அவ்வளவையும் வளைத்து தன்னகத்து அடக்கி கொள்கிற சலாசன பீடமாகிய சந்திரவட்ட சிலாசனமே கல்வி. அந்த கல்வி இங்கு முளை கண்டு இருக்கிறது. கல்வி என்ற அந்த உண்மை பெட்டகம்
எழுவகை பொருட்கள் நிறைந்ததாக இருக்கின்றது. அதன் ஏட்டை ஒருவன் எடுத்து விரிக்க முடியாது. பாவம், அவனுக்கு அது இருக்கிற இடமே தெரியாதே. விரிக்கிறது எப்போ? இவ்வாறு பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள். நமஸ்காரம்.